Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது decimals SSC Quantitative Aptitudeல இதுதான் செகண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்தது நம்ம computation of whole numbers, அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முந்தின வீடியோல. இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது கான்செப்ட், அது வந்து decimals. First decimalsனா என்னதுன்னு பார்ப்போம். Decimals are number which have a decimal point. Decimal point இருந்துச்சுன்னா அது வந்து decimalsன்னு சொல்லுவோம் ஒரு நம்பர்ல. டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா 9.8னா அதில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல அதுதான் டெசிமல்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர் ஆர் நம்பர் பிட்வீன் டூ ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் என்னென்னு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். 0 அது தள்ளி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே ஹோல் நம்பர் தான். ரெண்டு ஹோல் நம்பருக்கு இடையில இருக்க நம்பர் வந்து டெசிமல் நம்பர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் 2, 3 எடுத்துக்கிறேன். இப்போ 2க்கு அடுத்து என்ன வரும்? 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 இது எல்லாமே என்னது டெசிமல் நம்பர்ஸ் தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்னது இருக்குது? டெசிமல் பாயிண்ட் இருக்குது. நம்ம டெசிமல்ஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரீசெண்டாக நடந்த SSC CGLல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து simplify 21 minus bracket 6 plus 7 minus bracket 3.22 minus bracket 1.1 cross 0.2 close bracket close bracket close bracket. அதோட ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 21 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்னது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணால் என்ன வரும்? 13 மைனஸ் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் அது ஒத்தைக்கு தான் இருக்கா, நல்லா அதை அப்படியே போட்டுக்கலாம். 3.22 மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0.22 க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3.22 மைனஸ் 0.22 பண்ணால் என்ன வரும்? 3 வரும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் 21 மைனஸ் இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 13 மைனஸ் 3 என்னது? 10. இப்போது 21 மைனஸ் 10 என்னது? 11. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் simplify 4.2 the whole cube minus 1.2 the whole cube divided by 4.2 the whole square plus 5.04 plus 1.2 the whole square. இது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்குது? a cube மைனஸ் p cube மாதிரி இருக்கா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். a cube மைனஸ் b cube ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த மாடலில் எழுதுனா இது எப்படி வரும்? 4.2 மைனஸ் 1.2 இன்ட்டு 4.2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா 4.2 into 1.2 plus 1.2 the whole square divided by கீழே இருக்கதா அப்படி எழுதிக்கலாம். 4.2 the whole square plus 5.04 plus 1.2 the whole square equal to இப்போ இந்த ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3 into 4.2 the whole square plus இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5.04 plus 1.2 the whole square divided by 4.2 the whole square plus 5.04 plus 1.2 the whole square. இதுவும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இந்த 3 மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஆன்சர். Like, share and subscribe friends.